உங்களோட எல்லா பதிவுலையுமே நான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பதிவுலையுமே சர்வம் புவனேஸ்வரி ஹீம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன அது ஏதாவது விஷயம் இருக்கா உள்ள? கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் என்னோட பாஸ்ட் லைஃப் அப்படின்னு பார்க்க போனோம். போகர் சுவாமி வந்து காட்சி அடித்தார் 2 செகண்ட். ஸோ அந்த ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு 28 ஸ்லோகம் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது. கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட அப்பாவோட அப்பா புவனேஸ்வரி உபாசகர் சாந்தானந்த சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி சுவாமி கிட்ட தீட்சை வாங்கி இந்த சண்டி ஓமம்னு சொல்றாங்க. அந்த சண்டி ஓமத்தை பிரசித்தி ஆக்கினது ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் தான் பெருசு பண்ணார். எல்லாத்தையும் புவனத்தையும் ஈஸ்வரனும் ஈஸ்வரனுமாய் சொரூபமாய் இருக்கும் அம்பாலும் அம்மை அப்பனே வசியம் வா ஹிரீங்கார சொருப்பின்னிக்குள்ளாடக்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, காஸ்மிக் என்ன வேணுமோ எல்லாத்தையும் அம்பாள் கொடுத்துருவாங்க. இருக்க இடமோ உடுத்த துணிக்கும் ஆசீர்வாதம் இந்த மந்திரம் மூலமா கிடைக்கும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆக்டர் அண்ட் அஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் சார் நம்முடைய இருக்காங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சார், எனக்கு ஒரு டவுட்டு சார். உங்களோட எல்லா பதிவுலையுமே நான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பதிவுலையுமே சர்வம் புவனேஸ்வரி ஹீம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன அது ஏதாவது விஷயம் இருக்கா உள்ள? அதாவது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் என்னோட பாஸ்ட் லைஃப் அப்படின்னு பார்க்க போனோம். என்னோட 2017 வந்து நான் இந்த ஆன்மீகத்துக்கு கூட சின்ன வயசுல எனக்கு ஆன்மீகம் அதிகம். மகா பெரியவர் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு. திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுவேன். இந்த மாதிரியான ஒரு எல்லாமே எனக்கு உண்டு. பட் ஆனால் இந்த 2017க்கு மேலே எனக்கு போகர் சுவாமி வந்து காட்சி அடித்தார் 2 செகண்ட். அது பட்டதுக்கு வந்து அவர் அடுத்த நாள் தான், இதை ரொம்ப தனி கான்செப்டாக இன்னொரு நாள் போவோம். இந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்கும்போது இதை போவோம். சும்மா ஒரு இதனால வந்துச்சுங்கிறத மட்டும். போகர் சுவாமி வந்து எனக்கு கண்ணில் காட்சி அளித்தார். ஸோ அந்த ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு 28 ஸ்லோகம் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக தேடலாம் நான் போக ஆரம்பிச்சேன், தபஸ் பண்ணேன். பண்ண 2020 எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு டேட்டு குறித்தேன். அதுவும் நம்ம இன்னொரு கண்டென்ட்ல போகலாம். அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு டேட்டு குறித்தேன். எங்கள் அம்மா சிகேடி பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு டேட்டு குறித்த அந்த ஒரு 10, இப்போ பிரசவத்துக்கு 10 நாளில் குறிக்கிறது இந்த மாதிரி தான் குறிக்க முடியும். இந்த நாளில் இந்த இதில் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மைனூட்டு. அதுக்கு அந்த ஜாதகம் பதிவுகள்லாம் கரெக்டாக இருக்கணும். பண்ணலாம், ரொம்ப பதிவுகள் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இது அதே நாளில் ஒரு 10 நாள் இதில் எங்கள் அம்மா இல்லை. அப்போ நான் ஜாதகத்தை இன்னும் நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட அப்பாவோட அப்பா புவனேஸ்வரி உபாசகர் சாந்தானந்த சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி சுவாமி கிட்ட தீட்சை வாங்கினவர். இந்த சண்டி ஓமம்னு சொல்றாங்க. அந்த சண்டி ஓமத்தை பிரசித்தி ஆக்கினது சாட்சாத் ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் தான் பெருசு பண்ணார். எங்க தாத்தா வந்து புவனேஸ்வரி உபாசகர். நான் அவர்கிட்ட ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கேன். ஆனால் நான் 3வது படிக்கும் போதே அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். ஆனால் இந்த ஒரு வேர்டு அப்படிங்கிறது வந்து நான் ஜபம் பண்ண சர்வம் புவனேஸ்வரிம்னு போட்டுட்டு இருந்தேன், RIM. இது வந்து நான் ஜபம் பண்ண 2021 ஜூன்ல வந்து அம்பாள் உபாசகம் எடுத்தேன். அதில் ஜபம் பண்ண அம்பாள் எனக்கு சொல்கிறா புவனேஸ்வரியை மீறி ஒரு இல்லை. அது அப்புறம் இன்னொரு கண்டென்ட்டாகவும் பார்ப்போம். கண்டென்ட் நிறையா உங்களுக்கு இருக்குது, பார்ப்போம்.
புவனேஸ்வரி மீறின ஒரு காஸ்மிக் எனர்ஜி கிடையாது. அந்த அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு தபஸ்ல ரிம்முங்கிறத விட ஹ்ரீம்கார சொருப்பின்னி புவனேஸ்வரி, அந்த ஹ்ரீம்கார சொருப்பின்னிக்கு புவனேஸ்வரி தான் ஆதாரம். அப்போ புவனேஸ்வரியோட பீஜ மந்திரம் ஹ்ரீம், ஓகே, அந்த பீஜ மந்திரத்தை புவனேஸ்வரியோட, ஏன்னா அந்த பீஜ மந்திரத்தோட சூட்சம விதிகள் எப்படி சொல்லணும், அங்கன்யாசம் கரன்யாசம்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே ஒரு குரு மூலியமா ஒரு கான்ஃபிடென்ஷியலா நம்ம வாங்கிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இது அம்பாள் எனக்கு இப்படி சொல்றா, எல்லாருக்கும் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் புவனேஸ்வரி எப்படி ஸ்பெல்லிங் போடுவீங்க? இப்போ நீங்க என் கார்ல நீங்க இப்போ பாத்தீங்களா, என் கார்ல நீங்க முன்னாடி பார்த்தாலும் புவனேஸ்வரின்னு இருக்கும். BHUVANEHRWEMன்னு இருக்கும், புவனேஸ்வரி. அந்த ஈக்கு அப்புறம் எஸ் வருது இல்ல, அதுக்கப்புறம் கூட இன்னொரு எச் நான் கொடுக்க மாட்டேன். ஆமா, ஏன் சார்? அதுக்கு காரணம் அதாவது இஎஸ் சொன்னல, அதாவது BHUVANESVAHRWEM, அந்த VA வருது இல்ல, அது கூட நான் W போட மாட்டேன், V போடுவேன். இதோட விஷயம் என்ன அப்படின்னா, சர்வம் அப்படின்னா என்ன? எல்லாமும். புவனம்னா என்ன? எல்லாமும் வேற, புவனம் வேற. எல்லாமுக்குள்ள புவனம் அடக்கம்ங்கிறது வேற. ஆனா எல்லாமுக்குள்ள இப்ப வீடு அப்படின்னு சொல்லிட்டா பெட்ரூம் ஆயிடுமா? இல்ல, கிடையாது. வீடுன்னு சொல்லிட்டா கிச்சன் ஆயிடுமா? அந்த மாதிரி பூவ, அதாவது பூமிய, ஆகாயத்தை எல்லாமே கலந்தது, அந்த காஸ்மிக் ஃபுல் பவர் கலந்தது ஒரே ஒரு வேர்டு பூமி. அந்த பூமியை ஆள்வது புவனேஸ்வரி. ஸோ எல்லாமும் பூ, புவனேஸ்வரி. பூ அப்படிங்கும்போது புவனம், அப்படிங்கும்போது புவனம். ஈஷ் அப்படிங்கிறது அம்பாலும் ஈஸ்வரனும். வ அப்படின்னா என்ன அப்படின்னா, வசி வசின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சிவாவை தான் முன்னாடி சிவ 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 சொல்லும் போது உங்களுக்கு வசி 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 சிவ 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 வசி 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 மாறும். இப்போ வேன்னு சொல்றது எல்லாத்தையும், புவனத்தையும், ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாய் சொரூபமாய் இருக்கும் அம்பாலும், அம்மை அப்பனே வசியும் வா, ஹ்ரீம்கார சொருப்பின்னிக்குள்ள அடக்கம் அப்படின்னு அர்த்தம். இது சொன்னா என்ன பலன்? அடுத்த கேள்வி இல்லையா? நீங்க மட்டும் சொல்லலாமா இல்ல எல்லாருமே சொல்லலாம்? எல்லாரும் சொல்றதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தையை நான் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, காஸ்மிக்ல என்ன வேணுமோ எல்லாத்தையும் அம்பாள் கொடுத்துருவா. ஆனா திரும்பவும் சொல்றேன், உங்க பாத்திரமுக்கு அம்பாள் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் கூட கோபுரம் மாலை மாளிகை கட்டி ஒரு 10 கார் வாசல்ல நிக்கிறதுனா அவரோட பிரார்த்தம். உங்களுக்கு அது இல்லை. நீங்க கஷ்டப்படுகிறீர்களானால் ஓரளவுக்கு உங்களுக்கு அம்பாலே 3 வேளை சோறும், இருக்க இடமும், உடுத்த துணிக்கும் ஆசீர்வாதம் இந்த மந்திரம் மூலியமா கிடைக்கும். சரி, இதுக்கு அப்புறம் நல்ல யோகங்கள் உள்ளவங்க சொன்னா என்ன நடக்கும்? இன்னும் யோகத்தை கூட்டி கொடுக்கும். திரும்பவும் சொல்றேன், இல்லாத விஷயத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, அம்பாலே வாழ்ந்தால். கண்டிப்பா ஓரளவுக்கு தான். அப்படி இருந்ததுன்னா யாருமே செத்து போயிருக்க மாட்டாங்களே. அந்த லாஜிக் ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவோ, அதாவது நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், மகான்களுக்கும் நம்மளுக்கும். நம்ம போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி பிறக்கிறோமாங்கிறது ஒரு விதம். இன்னொரு விஷயம், நம்ம மகான்னு நம்மளே முதல்ல சொல்லிக்க கூடாது. தான் நான் மகான்னா நான் மகான், நான் அப்படியே மந்திரம் பண்ணுவேன், நான் சித்தி பண்ணுவேன், அப்படியே இப்படி பண்ண எல்லாம் வரும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அவங்க மகான். அந்த மகான்கள் இருந்தாங்கல்ல, அவங்க நான் தான் பண்ணேன்னு சொல்ல, மகா பெரிய என்கிட்ட ஏன் காலில் விழுக, காமாட்சி காலில் போய் விழு, என்கிட்ட எதுக்கு வர? காமாட்சியை பார்த்தியா? காமாட்சியை பார்த்துட்டு தானே என்கிட்ட வரணும். இவரை ரமண மகரிஷிட்ட போட்டனா, அருணாச்சலேஸ்வரை பார்த்தியா?
அதனாலதான் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவன் நம்ம அவரை பார்த்து பாடுறோம், ரமண மகர்ஷியை பார்த்து. அந்த ஒரு நினைச்சாலே நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்லம்மா, அந்த குரு ரிஷிகளை நினைக்கும் போது. அது அவங்க நம்மளுக்கு தாய் போல இருந்ததுனால வரக்கூடிய விஷயம். நம்மளால எல்லாமே இப்ப பாருங்க, எனக்கு கண்ணில் அப்படியே கண்களை. இதுக்கு காரணம் அவங்க தாய் போல இருந்ததுனால வர விஷயம். சும்மாலாம் நான் கடவுள், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் உருவாது. நான் ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசலாம், அது தப்பு இல்லை, சரியா? நாளைக்கு போய் நான் நடிப்பேன், நான் ஆக்டரும் கூட. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் உட்காருவேன், இது என்னோட ப்ரொஃபஷன் வேற, பட் என்னோட ரியல் லைஃப் வேற. ஆனா மகான்கள் அப்படி இல்லை, அதுக்கேனே அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆன்மீக மக்கள் முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் கடவுள் அல்ல, ஆன்மீகத்தை பற்றி விருப்பம் உள்ளவர்கள். கடவுளுக்கு ஈடானவர்கள் மகான்கள் மாத்திரமே. இது 2 பிரிவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காஸ்மிக்கை எப்படி மந்திரம் பண்ணலாம், வெள்ளிக்கிழமையில ஈவினிங்ல 11 வாட்டி அப்படியே சொல்லும் போது விளக்கேற்றி வச்சு, உங்களால முடிஞ்ச நேவேதியம் ஒரு 2 திராட்சையோ எதுவோ. புவனேஸ்வரி இல்லைன்னா உடனே ஒரு டவுட் போட்டுறாதீங்க, எங்க வீட்டுல புவனேஸ்வரியே இல்லை சார், எங்களுக்கு காமாட்சி விளக்கம் மட்டும்தான் சார் இருக்கு, இல்ல விளக்கம் மாத்திரம் தான் சார் இருக்கு, இல்ல சார் நான் ரூம்ல இருக்கேன் விளக்கே இல்லை சார் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு மனதில் விளக்கு ஏத்துற மாதிரி வச்சுக்கோங்க. அம்பால ஆக்ஞா சக்கரால உட்கார வைங்க. உட்கார வைக்க முடியலன்னா எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நம்ம சொல்ல வேண்டியதா. என்னால் என்ன எவ்வளவு ஒரு பதிவுல சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன். அந்த நினைக்க முடியல அப்படின்னா சும்மா அம்பால மனசார யோசிக்கவாது யோசிச்சுட்டு ஒரு 2 வாட்டிலேருந்து 3 வாட்டி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு சர்வம் உள்ள போகணும். பிரீத்ல மூச்சை இழுத்து மூலாதாரத்துல போய் இடிக்கணும். நீங்க அப்படியே மூச்சு இழுத்தீங்கன்னா இங்க இருந்து இடிக்கும். இடிக்கும் போது இப்படி பண்ணும்போது இது நான் பண்ணும்போது எனக்கு ஷாம்பவி மகாமுத்ரா வந்துருச்சு. அது எல்லாராலும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம அப்படியே உள்ள உட்காந்து அப்படியே அந்த பிரீத்தை எடுத்து அப்படியே அந்த பிரீத்தை மேலே எடுத்து தலை மண்டையை ஃபீல் பண்ணி, இது உடனே நாளைக்கே எனக்கு வரலன்னா சொல்லுவாங்க, நாள் எடுக்கும், கண்டினியூஸா பண்ணணும். இது பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் 11 டைம்ஸ் சொல்லுங்க போதும். சொல்லிட்டு அந்த திராட்சையை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இது பண்ணுங்க. சார் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே லேட் ஆகுது சார், எனக்கு எப்படி சார் இதை பண்ணுறதுன்னா, ஆஃபீஸில் உட்காந்து மனதார ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு மானசீகமாக, அதாவது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மானசீகமாக ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அம்பாலை நினச்சி இந்த ஒரு 11 வாட்டி சொன்னாலே வெள்ளிக்கிழமையில் நடக்கும். பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். ஆமாம், இன்னும் அம்பாலை பார்க்கணும். புவனேஸ்வரியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியாதுமா. அவளோட அனுகிரகம் கிடைக்கணும்னா ஞானிகள் ரிஷிகள் இத்தனை தபஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட தபஸ் மந்திரத்தினால அத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவனேஸ்வரி ஒரு மெயின் பிரதானம். அந்த இப்போ அம்பாலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க 6 அடிக்கு சும்மா அப்படி ஒரு மெலினமா அம்பாள் உட்காந்துட்டு இருக்கா கந்தாசிரமத்துல, தாம்பரம். தேவ செய்து போய் பாருங்க, காஸ்மிக் எனர்ஜியை கொடுக்குற அம்பாள் அப்படியே நீங்க கண்ணால பார்க்கலாம். பாருங்க, எனக்கு அந்த அளவுக்கு அவளை பார்த்து நீங்க கண்ணீர் விடலாம். ஸோ யார் சத்தியத்தை உணர்றாங்களோ அவங்க சத்தியமா எந்த ஒரு எக்கன விஷயமும் ஜெயமாக மட்டும் மாறும். ஜெயமே சத்தியம். கண்டிப்பா சார், நம்மளோட நேர்களுக்காக அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அது கூட ஒரு சார் நல்ல ஒரு முக்கியமான தகவலை நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நீங்க நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.